திருப்பாவை பாசுரம் 30. ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிகள் கண்ணபிரானை நோக்கி இருந்த இந்த பாவை நோன்பு குறித்து சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுதோ கேட்கின்ற பொழுதோ நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய நாள் நிறைவான பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்தவனும் கேசி என்று சொல்லக்கூடிய குதிரை வடிவிலான அரக்கனை வென்ற கேசவனும் ஆகிய அந்த கண்ணனை சந்திரனை போன்று அழகு முகம் கொண்ட பெண்களும் அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களும் சென்று சிரமப்பட்டு தரிசித்து அந்த விரத முறையை பற்றியும் அந்த விரதத்தினால் ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிமார்கள் பெற்ற பயன்களை பற்றியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த செந்தாமரை போன்ற அழகிய முகத்தை கொண்டிருக்கக்கூடிய பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையாகிய ஆண்டாள் நாச்சியார் 30 பாசுரங்களின் வழியாக நமக்கு அருளி செய்திருக்கிறார். சூடி கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாள் நாச்சியார் அழகிய இனிய தமிழில் நமக்காக இந்த திருப்பாவையை பாடி கொடுத்திருக்கிறாள். இந்த பாசுரங்களை எல்லாம் படிப்பவர்களும் இந்த பாசுரங்களை எல்லாம் கேட்பவர்களும் அழகிய தோலை உடையவனும் அழகிய தாமரை போன்ற கண்களை கொண்டிருக்கக்கூடிய அழகான முகத்தை கொண்டிருக்க கூடியவனுமாகிய அந்த செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய திருமாலுடைய திருவருளை பெற்று இந்த உலக வாழ்க்கையிலும் சரி முக்தி நிலையிலும் சரி இன்பம் எய்தி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வது மட்டும் இல்லாமல் செல்லக்கூடிய உலகத்திற்கும் சேர்த்து அருள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். எனவே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த 30 பாசுரங்களையும் 30 நாட்கள் தப்பாமல் கேட்ட அனைவருக்கும் இந்த அருள் கிடைக்கும் என்று ஆண்டாள் நாச்சியாரை இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். நன்றி.